காட்டிலே ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது பாகம். அது நீங்கள் வந்து கேட்காதவங்க, செய்தியை கேட்காதவங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து கொள்ளலாம். நம்ம லிலி அமாங் த்ரோன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதான அந்த சேனலில் வந்து அந்த காரியங்கள் வந்து நான் போட்டிருப்பேன். பார்ட் 1. இப்போ பகுதி 2. அது செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் என்ன காரியங்கள் தாவீது ராஜா செய்ததான அந்த காரியத்தின் நிமித்தமாக பட்டயம் வருகிறது, யுத்தம் உண்டாகிறது. எங்கே உண்டாகிறது? தாவீது ராஜாவினுடைய குடும்பத்துக்குள்ள அந்த காரியங்கள் உண்டாகிறது. அப்போ பாருங்க, இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டாலும் இளைப்பாறுதலின் நாட்கள் நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இருக்குதா அப்படின்னு சொன்னால் இளைப்பாறுதல் உண்டு, அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இளைப்பாறுதலின் காலங்களிலும் சில யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அந்த யுத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்? அவ்வப்போது களை எடுத்து கொண்டு இருக்க வேண்டும். இளைப்பாறுதல் ஆண்டவர் கட்டளையிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனை போல இருதயத்தை தேற்றி கொண்டு இருக்க அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னால் டக்கு டக்குன்னு என்ன நடக்கும்? களைகள் விளைந்துவிடும். சமாதானமாக இருக்கும், குடும்பத்தில் எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் செஞ்சிருவார். ஆனாலும் நம்ம அதிகாலை ஜெபங்கள், நம்ம காரியங்கள், வேத வாசிப்புகள், பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்கள் செய்யணும் இல்லையா? அந்த காரியத்தை நம்ம செய்யணும். இல்லை நம்ம ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட முடியாது. மனுஷர் தூங்கும்போது சத்துரு என்ன பண்ணுவான்? களைகளை கொண்டாந்து விதைத்திருவான். அதனால் எந்த நேரத்திலையும் தெய்வ சமூகம் என்பது பிரசன்னத்துக்குள்ளே நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோக ராஜ்யம். அப்போ அசால்ட்டாக இருக்கிறது அல்ல, ஆவிக்குரிய யுத்த களத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இளைப்பாறுதலின் நாட்கள் இருக்குது, உண்மைதான். ஆண்டவர் சில நேரத்திலே அப்படி கொஞ்சம் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவார். கொஞ்சம் சுரை செடி நிழல் அப்படியே அவன் தூங்கிட்டான், ஆமாம், பாத்திரத்தில் வந்து அப்படியே தண்ணீரும் தலையிலே சுடப்பட்ட அடையும் தூதன் கொண்டாந்து கொடுக்க தான் செய்வான். மறுபடியும் ஒரு போஜனம் கொடுக்கப்படுகிறது, ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு அவன் படுத்துட்டான். என்ன ஒரு காரியங்கள் பாருங்கள். பணிவிடை ஆவிகள், தூதர்கள் நமக்கு ஆண்டவர் அனுப்புவார். என் பிள்ளை டயர்டாயிட்டான், என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா? கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், தோப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகள் அவங்களாம் 430 பேர், கிட்டத்தட்ட 450 பேர், 850 பேரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறான். வந்து ரொம்ப டயர்டு. என்ன சத்தம் டயர்டாக்கிருச்சு. ஒரு சின்ன சத்தம் சில நேரத்தில் டயர்டாக்கிரும், பயங்கரமாக டயர்டாக்கிரும். செஞ்ச காரியம் பெரிய வேலை. அவன் சாதாரணமாக நாள் இல்லை. எலியா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யோவான் ஸ்நானகனை சொல்லும் போது எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவராய் அவருக்கு முன்பாக நடப்பான். யாருக்கு முன்னாடி? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி. எலியாவின் ஆவியும் பலமும் உள்ளவனாக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எலியா வந்தாயிற்று, நீங்கள் கேட்க மனதாக இருந்தால் கேளுங்க, வருகிறவனாகிய எலியா இவன் தான். யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். அப்பேற்பட்ட முன் உதாரணமாக வைத்து சொல்லப்பட வேண்டிய அந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியை குறித்து சொல்கிறாங்க. எலியாவை போல, எலியாவின் ஆவி பின்னாடியும் எலியா வர வேண்டியது இருக்குது. அப்போ அது ஆண்டவருடைய அந்த மறைபொருளான காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில பேர் சொல்கிறாங்க, அந்த 2 சாட்சிகள் மோசேவா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், இன்னொருத்தர் சொல்கிறாங்க ஏனோக்கா இருக்கலாம், எப்படியோ. ஆனால் எலியாவின் ஆவியுடையவங்க வரலாம். அப்படி பல்வேறு கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய வட்டாரத்திலே. ஆனால் எப்படியோ அந்த எலியா வந்து முன் உதாரணமாக வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய மனுஷன். இவன் போய் என்ன பண்ணிட்டான்? யுத்தமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு களைச்சிட்டு ஒரு சின்ன சத்தம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. என்ன சத்தம்? எசபேலின் சத்தம். என்னன்னா, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தூப்பு வைக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்ததை பார்க்கலாம், அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யலினா தேவர்கள் எனக்கு அதிகமாகவும் அதற்கு சரியாகவும் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் தலை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வார்த்தை, ஒரு ஸ்திரீனுடைய வார்த்தை அவனை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. ஓடி போய் படுத்துட்டான். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுமா? தூதன் அனுப்புறாரு. போ, யுத்தம் செஞ்சுட்டு படுத்திருக்கான். எப்பேற்பட்ட யுத்தம் தெரியுமா? கர்த்தரே தேவன் என்று பணிய வைக்கிற யுத்தம். சாதாரணமான யுத்தம் கிடையாது. கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே குமிஞ்சு விழுந்து அப்படியே விழுந்துட்டாங்க தேவ சமூகத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஏனோ தானோ நிர்விசாரமாக அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எலியாவினுடைய இந்த செயல் அப்படியே வானத்திலிருந்து என்னை கேட்டருளும் அப்படின்னு சொன்னோன்னே அக்கினி வந்து பயங்கரமாக இறங்குது. அப்படியே பெரிய காரியங்கள் நடக்குது. ஒரு சின்ன வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. போய் படுத்துட்டான். அப்போ ஆண்டவர் தூதனை அனுப்பி அழகாக அந்த போஜனத்தை கொடுத்து மறுபடியும் படுத்துட்டான். மறுபடியும் ஆண்டவர் எழுப்பி இந்த போஜனத்தை புசி. என்ன போஜனம்னு சொல்ல பார்த்தீங்களா? சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத மறைச்சி வச்சு கொடுப்போம், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. சில தாய்மார்கள் அப்படி, ஏன்னா குழந்தைங்க கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. தாய்மார்கள் அப்படின்னாலே அப்படி தானே, அந்த மாதிரி மறைச்சி வச்சோம். ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு பட்டுரும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறைச்சி வச்சு கொடுத்தேன்னு. என்ன போஜனம்னு வெளியில் கூட அப்பா சொல்லலை, அந்த இடத்துல எழுதப்படலை. ஏதோ போஜனம் இருக்குது, 2வது ஏதோ ஒரு போஜனம். அந்த போஜனத்தின் பலத்தினால் பாருங்கள், தூதர்களின் மன்னாவை கொடுக்குறாரு. நம்மளை
ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம தூதர்களை பார்க்கலும் ஸ்பெஷல் தான். அவங்களே நம்மளுக்கு பணிவிடை ஆவிகள் தான், வேலைக்காரங்க தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு பாருங்க. சில நேரத்தில் இதுதான் நம்மளுக்கு புரியறதில்ல. நம்ம என்ன பண்ணிடுறோம், தூதர்களை பெரிய அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம், பண்ணிடுறோம். அந்த காரியங்கள் நமக்கு இருக்குது பிரம்மாண்டமாக. ஐயோ எப்படி படைச்சிருக்காரு தூதர்கள், அதை விட நீ ஸ்பெஷல்ப்பா, அவர்களையே உனக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. இந்த காரியம் சில நேரத்தில் நமக்கு புரியறதில்ல. கர்த்தர் நல்லவர், அழகாக வச்சிருக்கிறார். அந்த போஜனத்தின் பலத்தினால் ஒரே பினம் தேவ பர்வதம் மட்டும் 20 இரவு பகல் 40 நாள் அவன் வந்து என்ன பண்ணுறான், நடந்து போகிறான். இரவு பகல் 40 நாள் அந்த போஜனத்தின் பலத்தினால். அப்போ எந்த அளவுக்கு பாசம், எந்த அளவுக்கு நம்ம மேலே நேசம், அந்த அந்த போஜனத்தை கூட என்னன்னு சொல்லலை. அப்படி ஆண்டவர் சில நேரத்தில் யுத்த காலத்தில் நமக்கு அழகாக அனுமதிக்கிறார். அப்படி தான் இந்த யுத்தங்கள் செய்யும் போது இங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம். தாவீது வாழ்க்கையிலே நடந்த அந்த காரியங்களுக்காக பட்டயம் அவனுடைய வீட்டிலே வருகிறது. பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது. சகோதரர்களுக்குள்ளே இஸ்ரவேலருக்குள்ளே சொல்லப்படாத ஒரு அருவருப்பான காரியம். அப்சலோம் ஓடி போகிறான். மறுபடியும் யோவாவுடைய காரியத்தினால தெக்கோவா ஊரில் உள்ள புத்தியுள்ள ஸ்திரீ வந்து ராஜாவின் இடத்துல அழகாக பேசி மறுபடியும் கூட்டிகிட்டு வரா. எல்லாம் நடக்குது. பேசாமல் அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அவனை விடாமல் கூட்டிகிட்டு வந்ததுனால இங்கே அப்சலோம் சில காரியங்களை செய்கிறான். நம்ம அப்பா நம்மளை மன்னிச்சிட்டாரே, காரியங்களை இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு செய்யாமல் ராஜ்ய பாரத்தை பிடித்து கொள்ளக்கூடிய ஆசை அவனுக்கு உண்டாகிறது. ஏன்னா போன தடவை நம்ம பார்த்தோம், ஏன் யோவாப் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் அவன் நினச்சிட்டான், என்ன நினச்சிட்டான், தாவீது ராஜாவுக்கு அப்புறம் யார், அப்சலோம் தான். என்ன அழகாக இருக்கான், என்ன சூப்பராக இருக்கான், அப்படியே தாவீது மாதிரியே நல்ல அழகு. ரொம்ப இன்னும் பாருங்கள், அப்சலோமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நம்ம ரொம்ப அழகான ஒரு காரியம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 25, 26 2 வசனங்களும் அப்சலோமை குறித்து சொல்லுது. அந்த வசனங்களை நான் வாசிக்கிற கவனிங்க. 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 25, 26. அப்சலோமை ஏன் அந்த மாதிரி நினச்சாங்க, ஏன் யோவா போய் பேசினா, தெக்கோவா ஸ்திரியை குடிச்சு ஏன் அவ்வளோ ஒரு அவனுக்கு எஃபர்ட் போட்டு அவனை கூட்டிகிட்டு வரான், பயங்கரமாக அவனை வந்து ஏன் கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. அவனை மாதிரி என்ன அழகாக இருக்கான், மெச்சி கொள்ளப்பட்டவனாமா. தாவீதை பார்க்கும்போது அன்றைய நாட்களில் என்ன ஒரு அழகா, ஐயோ இவன் சிவந்த மேனி, சௌந்தரியமுள்ள ரூபம் உள்ளவன், அழகிய கண்கள் உள்ளவன், அப்படி தானே வர்ணிக்கப்படும் அழகா வேதத்தில். அந்த ஒவ்வொரு தடவை அந்த வார்த்தை படிக்கும்போது அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்று அதை திரும்ப திரும்ப படிக்கலாமான்னு தோணும். எப்படி இருந்திருப்பார்ல தாவீது. இந்த ஆசை பெர்க்மன் சப்பாவுக்கும் வந்திருக்கும் போல. அதனால தான் அவர் எழுதியிருப்பார், பாடியிருக்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனமாடிடுவேன். தானான தனனா தானானண்ணா, தானான தனனா தானானண்ணா. பெர்க்மன் சப்பாவுக்கு தாவீதோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டும் பாருங்க, எல்லா ஜெபத்தோட ஜெயகீதங்கள் எல்லாம் சங்கீதம் தான். சங்கீதம் அப்படியே சங்கீதமாக குட்டி தாவீதுன்னு சொல்கிற மாதிரி அப்படி. அப்போ இவருக்கு ஒரு ஆசை, அங்கே போய் அவரை பார்க்கணும். அந்த ஆசையை அப்படியே பாட்டில் வெளிப்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் பாடினா தேவ பிரசனம் அப்படியே நம்மளை நிறைச்சிடும் மகிமை. இங்கே அப்படி தான். ஏன் அப்படி இருக்கும்போது யோவாபு ஏன் அவன் மேலே ஆசைப்படாமல் இருப்பான், சகல இஸ்ரவேலரும் ஏன் ஆசைப்படாமல் இருப்பாங்க, ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் இங்கே பதித்து வைக்கிறார் தன்னுடைய வாக்கியத்தை. என்ன அப்படின்னா, மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன் இல்லை, சௌந்தரியவான் இல்லை. ஏன்னா உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது இருந்தது. பழுதே இல்லை, எந்த ஒரு காரியம் இல்லைங்க. திரும்ப அப்சலோம், ஏன்னா இஸ்ரவேலருக்குள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை பார்ப்பாங்க. யுத்தத்துக்கு ஆண் மக்களை தெரிவு செய்யும் போது அந்த சில காரியங்கள் உண்டு. இராணுவத்தில் கூட ஒரு சில காரியங்கள் உண்டு. இஸ்ரவேலர்கள் ரொம்ப அந்த காரியங்களை பார்ப்பாங்க. அவங்க பலமுள்ளவங்க. நம்ம இதை எங்கே பார்ப்போம் தெரியுமா, எகிப்திலேயே நம்ம பார்ப்போம். அந்த எபிரேய மருத்துவச்சிகள், அவங்க சிப்பிரால் பூவால், அவங்களாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட ராஜா சொல்லியிருப்பான், நீ வந்து எபிரேய ஸ்திரீகள் வந்து மனையில் உட்காந்துருக்கையில் அவங்க பிள்ளை பெறும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் கொண்டு போட. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், அவங்க ஆண்டவருக்கு பயந்ததுனால ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினாங்க. சில பிள்ளைகளை இவங்க போய் பிரசவம் பார்த்து கூட காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை இது. ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையும் அதுதான். ஏன்னா அந்த ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள
பலமுள்ளவர்கள், பலசாலிகள். பலசாலிகள் எபிரேய ஸ்திரீகளே பலமுள்ளவங்கன்னா இஸ்ரவேலர் ஆண் மக்கள் சொல்லவே தேவையில்லை. ஆமாம், பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்கள். அணி அணியாய் அங்கே வெளியிருந்து வரும்போதே வர 6,00,000 புருஷர்கள். பெண்களை எண்ண முடியல, குழந்தைங்களை எண்ணவே முடியல. எப்போவுமே நம்ம அப்படி தான். ஆமாம், நம்மளால எண்ணவே முடியாது, நம்மளாம் வேறு லெவலில் இருப்போம். இங்கே யுத்த புருஷர்கள் 6,00,000 பேர். காலாட்களவங்கள சாதாரணமானவங்களா? இஸ்ரவேலர்கள் எல்லாம் சாதாரணமானவங்களே இல்லை, பலமுள்ளவங்கள், யுத்த புருஷர்கள். அப்படியே யுத்தத்துக்கு நெஞ்சு நிமித்திட்டு நிற்பாங்க. படித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் காரியங்கள். அப்படியே கிதியோனை குறித்து சொல்லும்போது அப்படியே எதிரிகள் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாங்க கிதியோன் கேட்பான். அவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எதிரிகிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிற அந்த வார்த்தை அப்படியே ஒரு நிமிஷம் நம்மளை நிறுத்திடும். அப்படியே வேதத்தில் அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க, ஒவ்வொருவனும் உண்மை போலவே இருந்தாங்க, ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான். அழகாக இருப்பாங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள். சாதாரணமானவங்களை இஸ்ரவேலர்களுக்கு தான் பின்னாட்களிலே பொதுவாக காமனாக யூதர்கள் அப்படின்ற பேர் வந்துருச்சு. இன்றைக்கும் நம்ம யூதர்கள்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களும் உள்ளே இருக்கும். காமனாக இப்போ சொல்கிறது அந்த யூதா கோத்திரத்தை வச்சு யூதர்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடறோம். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ராஜகுமாரர்களை போல் இருப்பாங்களா, அழகானவங்க. இங்கே அதுலேயும் அப்சலோம் என்ன பண்ணுறான்? ரொம்ப அழகாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு பழுதுமே இல்லை. அதனால் அவனை குறித்து நினச்சதில் என்ன தப்பு இருக்குல்ல? நம்ம இருந்தால் கூட நம்ம கூட அப்படி நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவன் நல்லா அந்த காரியங்களெல்லாம் சம்பாதித்தான், ஜனங்களை சம்பாதிக்கிறான். அவனுக்கு முன்னாடி எல்லாருடைய இருதயத்தையும் அப்படியே கவர்ந்து கொள்கிறான். யாருக்காச்சும் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னால் அப்படியே அவங்கள போய் வணக்கம் சொல்லி கையை பிடிச்சி தழுவி. பாருங்க, அடுத்த வசனத்தில் அந்த காரியம் இருக்கும். 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்க, 4:5 பாருங்க. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் என்பான். அவன் சொல்லிக்குவான் ஜனங்கள் முன்னாடி. இதெல்லாம் எப்போ நடக்குது? யோவா போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தெக்கோவா ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து பேசி, ஞானமாக பேசி அப்சலோம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிற்பாடு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அவன் சொல்லுவான், என்ன நியாயாதிபதியாக வச்சா நல்லாயிருக்கும், எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தஞ்செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவின் இடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கவர் பண்ணிட்டான். ஆமாம், இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை. இவன் எப்படி இருக்கிறான்னா, மறுபடியும் அப்படியே 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக வருவோம். அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்து கொள்வான். வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தெரியும் நமக்கு, முடிகளை அவங்க வந்து வைத்துக்கொள்வாங்க இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப வளர்ந்துடும் அவனுக்கு முடி. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பதினால் வருஷாந்தரம் சிறைத்து கொள்வான். சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாக இருக்கும். அப்போ எவ்வளோ பாருங்க. அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் எனும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாக இருந்தாள். தன்னுடைய சகோதரியோட பேர் தாமார் தான். இந்த தன்னுடைய பிள்ளைக்கு ரூபவதி தாமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். தன்னுடைய சகோதரி நினைவாக வைக்கிறானா? இல்லை சில வேதாகம வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க, அந்த தாமார் தான் இந்த தாமார், அந்த அம்னோன் ஏமாத்தின அந்த தாமார் அவனுடைய மகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறதா. இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? தாமார் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தாள் அப்படின்னு படிக்கிறோம் சில காரியங்கள். அப்போ இதெல்லாம் இது நம்முடைய செய்தியின் காரியம் அல்ல, இதை நம்ம அப்போ பார்க்கலாம். அப்போ அப்சலோம் இந்த அளவுக்கு அழகானவன், இந்த அளவுக்கு மெச்சிக்கொள்ளப்படத்தக்க. அதனால தான் எல்லாருடைய கண்களும் அவன் மேலே நோக்கமாக இருந்துச்சு. வேறு யாருங்க? தாவீது ராஜாவுக்கு அப்புறம் அவன் தான். ஆனால் இவன் சில காரியங்களை செய்யும்போது, தாவீது ராஜா வெறுங்காலம் நடந்து போகும்போது பயங்கரமான காரியங்கள் யோவாப் கண்டிப்பாக நினச்சிருப்பான், ஐயோ தெரியாதனமா இவனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யுத்தம் ஆரம்பிக்கிறது. எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடக்கிறது. எப்பிராயீம் காட்டுக்குள்ளே தான் யுத்தம் நடக்குது. அங்கே நடக்கிற காரியங்கள் பாருங்கள். ஒளிமுக வாசலில் ராஜா உட்கார்றான். ராஜாவை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ராஜாவை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. யோவாப் சொல்லிட்டான், நீங்கள் வர வேண்டாம் ராஜாவே, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு நலமாக தோன்றபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமுக வாசல் இருந்து ஆயிரமாக அவங்க வந்து அப்படியே புறப்படுறாங்க. ராஜா அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசலின் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 1000 புறப்பட்டார்கள். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புனா தாவீது ராஜா, என்ன இருந்தாலும் பையன் இல்லையா, என்ன இருந்தாலும் தான் பெற்ற குமாரன் இல்லையா, அவனுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப ஆசை. மற்ற ராஜாக்களை பார்க்கல. ஏன் தெரியுமா? தாவீது ஆண்டருக்கு பிடிச்சமான ஒரு காரியம். தாவீதின் குமாரனை ஏன் மெச்சிக்கிறார் தெரியுமா? எப்படி நம்ம ஆண்டருடைய குணாதிசயங்கள், அந்த காரியங்கள் அப்படியே தாவீது ராஜாவின் இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். தன்னுடைய பிள்ளைகள் மேலே எப்படி ஆண்டவர் நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் நம்மளை அவர் விடவே மாட்டார். ஐயோ என்னுடைய பிள்ளையே எப்பிராயீமே உன்னை எப்படி விடுவேன், எப்பிராயீமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருடைய இருதயம் ஏங்கி அழுகிற மாதிரி தான் இங்கே தாவீது ராஜாவுடைய இருதயமும் அதே போல தான் சொல்லி அனுப்புகிறா. தாவீது ராஜா
அந்த 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனத்தில் பாருங்க, ராஜா யோவாவையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகி அப்சலோம், என் பிள்ளாவே, அந்த இடத்துல வெறும் அப்சலோம் சொல்லலை, பிள்ளையாண்டானாகி அப்சலோமை எண்ணி நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். மெதுவாக கொஞ்சம் பார்த்துக்கப்பா, என் பிள்ளைப்பா, என்னோட பிள்ளைப்பா, என் குழந்தைப்பா. நம்ம சொல்கிறோம்ல, சில நேரத்தில் பாருங்க, நிறைய காரியங்களை பிள்ளைங்க செய்வாங்க பெற்றவங்களுக்கு விரோதமாக. பெற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை எதுவும் சொல்லிடாதீங்க, எதுவும் வாயில் எதுவும் சொல்லிடாதீங்க, என் பிள்ளை எதுவும் சொல்லிடாதீங்க, என் பிள்ளை, அவன் என் பிள்ளை, என்ன செஞ்சாலும் என்னோட பிள்ளை. அதை தான் இங்கே தாவீது ராஜா சொல்கிறாரு, பிள்ளையாண்டானாகி அப்சலோமே இனி நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்த அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டாங்க. எல்லா ஜனங்களுக்கும் தெரியுது, ஓ அப்போ ராஜாவுக்கு பாரு, ராஜ்யபாரத்தை விட பிள்ளை தான் பெருசு. ஜனங்கள் அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க இல்லையா. ராஜ்யபாரம் ரொம்ப முக்கியமானது, அது கர்த்தருக்கு அடுத்த காரியமாய் பார்க்கப்பட்டது. ராஜாக்கள் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், சாதாரணமாக அதிகாரம் இல்லை. இன்றைய நாட்களின் அரசியல் போல அன்றைய நாட்களிலே ராஜாக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தேவனால் நியமிக்கப்பட்டவங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு வர்றாங்க உள்ள. தைல கொம்பின் அபிஷேகம், சவுல் அப்படிதான், தாவீது அப்படிதான். அது ஒரு பெரிய பொசிஷனாக பார்க்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ராஜானா அப்படிதான். ஏன்னா கேட்டு வாங்குறாங்க, ராஜா வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. அப்பேற்பட்ட காரியம். ராஜா பாருங்க, ஒரு பிரதி எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளணும். மோசையினால் விதிக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னா, ராஜா அவன் என்ன செய்யணும் தெரியுமா, தனக்காக ஒரு பிரதியை வச்சுக்கொள்ளணும். பின்னாடி வர ராஜாக்களை நம்ம பார்ப்போம், உண்மையாய் நடந்த ராஜாக்கள், எசேக்கியா, யோசபாத்து, தாவீது ராஜா, இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தினோட ஒரு பிரதியை கையில் வச்சுருப்பாங்க. அவங்களாம் பயங்கர உண்மையாக இருப்பாங்க. பாருங்கள், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்படும் போதெல்லாம் அப்படியே ராஜாக்கள் கிழித்து கொண்டு அப்படியே தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அப்படியே அழுவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு பொசிஷன், அது அதிகாரம் மட்டும் இல்லை, அது தேவனுடைய ஒரு ஆளுகை இருக்கிறதான ஒரு ஸ்தானம் அது. அப்போ ஜனங்களெல்லாம் பார்க்குறாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இன்னொருத்தர் மாதிரி பேசுகிறாங்க. என்ன ராஜா இப்படி அவங்க பையனுக்கு இப்படி சொல்கிறாருன்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பரவாயில்ல, எப்படி பாரு அன்பாக இருக்காருல்ல மேலே, நம்ம ஆண்டவர் இப்படி தான் தன்னுடைய ஸ்தானத்தை அப்படியே இறக்கி, ஆமாம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலமெடுத்து சிலுவையின் மரண பரியந்த தாழ்த்தினார். நமக்காக தானே அந்த அப்படியே நிர்வாணமாக அப்படியே சிலுவையில் அவர் அப்படியே தொங்கும் போது அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டு, அது மேல் முதல் கீழ் தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது. ஆடையின் பேரில் சீட்டு போட்டாங்க, வஸ்திரத்தின் பேரில். என்ன காரியங்கள்லாம் சந்திக்கப்பட்டது எல்லாத்தையுமே நமக்காக விட்டார். ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட, எனக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை சொல்லிக்கிற. ஏன்னா ரத்தமும் நீருமே வந்துருச்சு. இந்த சிலுவையின் காரியங்களை தியானிக்கிற இந்த நாட்கள் அதிகமாக நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு யாராச்சும் நம்மளை நேசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தாய் கூட நேசிக்க முடியாது, தகப்பன் கூட நேசிக்க முடியாது, எந்த உறவுகளும் நேசிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவங்க நம்மளோட இருப்பாங்க, நேசம் உள்ளவங்களாக இருந்தாலும். அவங்களுடைய காலங்கள் முடிஞ்சோன்னே போயிடுவாங்க. அவங்களுக்கும் தகப்பன் ஆண்டவர் தான். அப்போ அவர் மாதிரி நம்மளை யாராவது நேசிக்க முடியுமா? அவர் மாதிரி அன்பு செலுத்த முடியுமா? அவர் மாதிரி நம்மளுக்கு நன்மை செய்ய முடியுமா? அதனால் தயவு செய்து உலக அன்பில் அப்படியே நின்றாதீங்க. உலகத்தில் யாராவது காயப்படுத்திட்டா அந்த அதிலே நின்றாதீங்க. சிலர் அப்படியே நின்றுவாங்க பாருங்க, அந்த வார்த்தைகளே நின்றுவாங்க, அந்த வார்த்தைகளே தியானிச்சு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியே இல்லை, அவருடைய அன்பு அப்படியே நிறைக்கும். மனுஷரால் அவமானப்படுத்தப்படும் போது தான் இன்னும் தேவ அன்பு நம்ம மேலே நிறைக்கும். ஹல்லேலூயா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்.
சில நேரங்களிலே சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பாத்திரங்கள். சில நேரங்களிலே இந்த காரியங்களை உடைக்கப்படுவாங்க. ஆமாம், பாருங்க, அப்சலோமுடைய காரியத்தில் தாவீது ராஜா பாதிக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடந்து போகிற பாதைகள் தான். யோசேப்பு வாழ்க்கையில் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் வந்த இந்த காரியங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த எல்லையை கடந்து தான் போகணும், கடந்தே ஆக வேண்டிய. ஈசாக்கு, யாக்கோபு யாரும் விதிவிலக்கல்ல, முற்பிதாக்கள் விதிவிலக்கல்ல. இந்த எல்லைக்குள்ளே அவங்க போனாங்க. சொந்த குடும்பத்தாரால் கார்னர் பண்ணப்படுகிறதான அனுபவங்கள் இது வரும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வந்தே ஆகணும், நம்ம அனுபவிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவர் அந்த பாதையில் போனார்ல, தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அதில் வழியாக தான் போயிருக்கிறாரு, ரூட் போட்டு காமிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் முற்பிதாக்கள் நிழல், நிஜம் அவர். தாவீது நிழல், நிஜம் அவர். இயேசுவினுடைய நிழலாக பார்க்கப்படுகிறதான பரிசுத்தவான்கள் இவங்கெல்லாம். நிஜம் அவர், நிழல் இது, நிஜம் அவர். அப்போ நமக்கு முன் அவருக்கு வைத்திருக்கிறாரு ஒரு காரியத்தை, அடிச்சுவடுகளை முன் வைத்திருக்கிறார். நம்ம அந்த பாதையில் போகணுமா? ஆமாம், போய் தான் ஆகணும். அந்த பாதை தான் நம்மளுக்கு, வேறு ரூட் இல்லை, ஷார்ட்கட் இல்லை, அந்த வழியாக தான் நம்ம போய் ஆகணும். இங்கே அப்சலோம சொல்கிறான், கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா, என் பிள்ளைப்பா, கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா, என்னோட பிள்ளைப்பா, கொஞ்சம் மெதுவாக நடத்துங்கப்பா எல்லாரும் அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிடுறான். ஜனங்கள் கேட்குறாங்க. ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு, இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களுக்கு விரோதமாக யூதா கோத்திரம் போகுது. ஆமாம், எல்லாரும் அங்கே அந்த காரியங்கள் நடக்குது பாருங்க. எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடக்குது. அங்கே இஸ்ரவேலர், நிறைய ஜனங்கள் அப்சலோமுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் பாதி ஜனங்கள் இங்கே தாவீது ராஜா கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடக்குது. எப்பிராயீம் காடு சாதாரணமான காடல்ல, அந்த காடு எப்பிராயீம் காட்டிலே நடக்கிறதான ஒரு யுத்தம். அதுதான் நம்மளுடைய செய்தியோட தலைப்பு. இந்த காடு சாதாரணமான காடு இல்லை, அடர்ந்த காடு, பயங்கரமான காடு, பயங்கர ஒரு இந்த காடு, அந்த காடு தான் எப்பிராயீம் காடு. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். முறியடிச்சு ஓடுறாங்க தாவீதின் சேவகருக்கு முன்னாக. ஏன்னா யுத்த காலத்தில் இருக்கிறவங்களாம் சாதாரணமான ஆள் கிடையாது. தாவீதோட கூட இருக்கிறவங்களாம், தாவீதே உன்னோடு கூட இருக்கிற அந்த தேவனுடைய சேனை சாதாரணமானதல்ல. உனக்கு விரோதமாக வருவாங்க, உனக்கு விரோதமாக நிற்பாங்க. ஆனால் உன் கூட இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். விரோதமாக வராங்களா? சத்துரு வரானா விரோதமாக முறியடிக்கப்படுவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். பார்க்க வைப்பாரு. துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாலாம் இருக்காது. நான் செய்கிற காரியம் உன்னோடு கூட இருந்து அது பயங்கரமான காரியமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரு. தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, அப்படியே நம்மளை நடத்துகிறார். அதே போல தான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. முறியடிக்கப்பட்டார்கள். ராஜா வரல யுத்தத்திற்கு. அன்னைக்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் யுத்தத்துக்கு போகல. இன்னைக்கு அவன் யுத்தத்துக்கு போகக்கூடாது நியாயப்படி. ஏன்னா அவன் போயிருந்தானா அந்த இடத்துல அப்சலோம் சங்காரம் பண்ண முடியாது. தாவீது கண்ணுக்கு தப்ப முடியுமா? அத்தனை பேர் இருந்தாலும் நோக்கம் பூரா, ஃபோக்கஸ் பூரா அப்சலோம் மேலே இருக்கும். அந்த இடத்துல ஜெயம் நடக்காது, அந்த இடத்துல ஆண்டவருடைய தீர்மானம் நடக்காது. அதனால அங்கே ஆண்டவரால் உண்டான முகாந்தரம் உண்டாகிறது. இங்கேயே இருந்துக்குங்கன்னு சொல்லி ஜனங்கள் சொல்லிட்டாங்க. யோவாப் சொல்லியாச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு நலமாக இருக்கிறபடி நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி அனுப்புகிறானா. காரியம் அங்கே மாறுதலாய் முடிகிறது. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். பட்டயம் பட்சித்த ஜனம் பாதிதான். காடு நிறைய ஜனங்களை பட்சிக்குது. ஏன் தெரியுமா? எப்பிராயீம் காடு பயங்கரமான காடு. காடு என்னத்தில் பட்சிக்குது? முட்கள் இருக்கும், சில விஷ ஜந்துகள் இருக்கும், சில விலங்குகள் இருக்கும். காடு பட்சித்த ஜனம், குழிகள் இருக்கும். அது விளக்கமாக இங்கே எழுதப்படலை. ஆனால் நம்ம எடுத்துக்கணும், நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அது எப்பிராயீம் காடு அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பயங்கரமான காடு. எப்பிராயீம் காடை பற்றி நம்ம அப்படியே பார்க்கலாம். நம்ம பைபிள் ஸ்டடியில் கூட சில காரியங்களை பார்க்கலாம். எப்பிராயீம் காடுகள் பயங்கரமான காடு. காடு பட்சித்த ஜனம் அதிகம். இன்னைக்கு அப்படி தான். தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக வர்றாங்களா, அவர்களுக்குள்ளே யுத்தம் செய்து மடிந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். ஜனங்களெல்லாம் நமக்கு எதிரிகள். அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் தான் நம்முடைய எதிரிகள். அவைகளை கட்டணும், அவைகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணணும். அங்கே என்ன பண்ணாங்க? அங்கே 20,000 பேர் தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. சாதாரணமான சங்காரம் அல்ல. இஸ்ரவேலே ஒருத்த மடிஞ்சு போறானா, இஸ்ரவேலர்களுக்குள்ள எல்லாம் பயங்கர. ஏன்னா அவங்க ஒவ்வொருவனும் ராஜகுமாரனை போல, ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. பலத்த பராக்கிரமசாலிகள் இஸ்ரவேலர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. பாருங்க, அந்த இஸ்ரவேலை தொகையிடுவது பெரிய காரியம். அந்த ஒவ்வொருவனுமே ஒவ்வொரு பொக்கிஷ மாதிரி இஸ்ரவேலர்கள். 20,000 பேர் மடிந்து போறது சாதாரணமான காரியம் அல்ல. ஆமா, ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு
என்று நீதிமொழிகள் சொல்கிறதுனால அவங்க மடிந்து போகிறது சாதாரணமான காரியமல்ல. பராக்கிரமசாலிகள் அவங்க ஒவ்வொருத்தரும் பயங்கரமான ஒரு தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனம் அவருக்கு சொந்தமானது. மடிஞ்சு போகிறது சாதாரணமானதில்லை. 20,000 பேர் மடிஞ்சு போகிறாங்க. காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். இங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. இங்கே தான் அவ்வளவுதான் முடிவு. இங்கே தான் அங்கே நடக்குது இந்த காரியம். ஒவ்வொரு தடவை இந்த காரியத்தை படிக்கும்போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். மறுபடியும் இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்குவேன். பின்னாடி அந்த அப்சலோமுடைய காரியத்தை எடுத்து படித்து பார்ப்பேன். ரொம்ப வேதனையாக இருக்கும். மெச்சி கொள்ளப்படத்தக்கவன், அப்படியே அழகானவன், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பொழுதும் இல்லை. இப்பேற்பட்டவனுக்கு முடிவு இப்படியா வரணும், இப்பேற்பட்டவனுடைய முடிவு இப்படியா இருக்கணும். ரொம்ப வேதனையாக இருக்கும். தாவீதோட பையன் வேற. தாவீதோட பையன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுல்ல நினச்சி பார்க்கும்போது. இவனுக்கு இப்படியா முடிவு வரணும், அழகான பையன் இப்படியா முடிவு வரணும். இவன் கொஞ்சம் தன்னுடைய புத்தியை நிதானமாக வச்சிருந்துருக்கலாமே. இப்படி பண்ணிட்டானே, தேவனுக்கு விரோதமாக எழும்பிட்டான். அவனுடைய உலகத்தின் பிரகாரம் தகப்பனாக இருக்கலாம். ஆனால் தாவீது யார் தெரியுமா? அவன் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய தாசன். அவனுக்கு விரோதமாவா நீ எழும்புற? அவனுக்கு விரோதமாக நீ மகனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பிட்டு அவனுடைய புத்தி இப்படி ஆயிடுச்சு, அழகான பையன் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு அப்படிதான். அவனுக்கு அப்படிதான் வசனம் சொல்லுகிறது இல்லையா? நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். வசனம் சொல்லுது. நீதிமான பகைச்சினா குற்றவாளி. அவனை பகைச்சாலே போதும், அந்த ஸ்தானம் உனக்கு கிடைச்சிடும். குற்றவாளி. நீ நீதிமான பகைக்கிறியா? நீ குற்றவாளி. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். குற்றவாளிகள். இந்த காரியங்களை நம்ம நினச்சிக்கணும். நீதிமான பகைச்சிடக்கூடாது. நீதிமான் பேசாமல் விட்டுருவான். சில நேரத்தில் நீதிமான் என்ன பண்ணுவான்? வேதனைப்படுவான், அழுவான், கத்துவான், அதை அப்படியே விட்டுருவான். ஆமாம், நீதிமான் மறந்துடுவான். இன்னும் சொல்ல போனான்னா, நீதிமான பகைச்சிட்ட அப்படின்னு சொன்னால் குற்றவாளி ஆயிருவ. இங்கே அப்சலோமுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். பாருங்க, அந்த காரியம் அப்படியே நடக்குது பாருங்க அவனுடைய வாழ்க்கையில். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால், சில நேரத்தில் கழுதைகளை ஆண்டவர் பயன்படுத்துவார். சில நேரத்தில் பாருங்க, அங்கே பிலேயாமுடைய விஷயத்தில் கழுதை தான். அங்கே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியோட வார்த்தையால் ஏமாற்றப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இதுக்கு பின்னாடி வரும் அந்த சம்பவம். யெரொபெயாம் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அப்படியே ஆண்டவர் கொடுப்பார். சாலமோனுடைய மகனாகிய இதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் யார் வருவா? சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபெயாம் வருவான். ரெகோபெயாமோட கையிலிருந்து பிடுங்கி 10 கோத்திரத்தை அப்படியே யெரொபெயாம் கையில் ஆண்டவர் கொடுப்பார். இவன் சாலமோனுடைய ஊழியக்காரன். அந்த தேவாலயத்தை கட்டும் போதெல்லாம் அவனுக்கு கூட அப்படியே வேலை செஞ்சவன் தான் யெரொபெயாம். ஏன்னா அந்த காரியத்தினால, சாலமோனுடைய அந்த காரியத்தினால் ஆண்டவர் தன்னுடைய குமாரனுடைய காலத்தில் தான் இந்த காரியம் நடக்கும். தாவீதுனால உனக்கு நான் தயவு பாராட்டுறேன்னு சொல்லி ரெகோபெயாம் காலத்தில் 10 கோத்திரத்தை அவங்ககிட்ட போயிடும். அவன் செய்யும் போது சில காரியங்கள் அவன் பண்ணுவான், விக்கிரகத்துக்கு அடுத்த காரியங்கள். அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி பெரிய ஒரு காரியம் அங்கே நடக்கும். அந்த ஒரு தீர்க்கதரிசியை விரோதமாக ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி தப்பான தீர்க்கதரிசனம் சொல்லி கூட்டிகிட்டு வருவான். அங்கே நடக்கிற அந்த காரியம் கழுதை அப்படின்னு நிற்கும். ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டுரும். சிங்கம் அவனை சாப்பிடாது, அந்த கழுதையும் முறிச்சு போடாது. கழுதைகளை கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் செய்வார் பாருங்க. கழுதைகள் நம்மளாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றிக்கிற கழுதைகள் தான். சில நேரத்தில் மகிமை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். மகிமையெல்லாம் ஒன்றுமே இல்லை, கழுதை மட்டும்தான். ஆண்டவர் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் இந்த கழுதைக்கு மரியாதை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. ஆமாம், இங்கே அப்படி தான் நடக்குது. கழுதையை ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த கழுதை அப்படியே சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால், ஆண்டவர் ரூட் போடுறாரு பாருங்க. நீ அந்த பக்கம் போன் ரூட் போடுறாரு, அவ்வளோதான். அது அவர் சொல்ல அது அங்கே போகிறது. கழுத போகுது. அங்கே பிலேயாமினுடைய விஷயத்தில் சுவரோடு நசுக்குகிறது. ஏன்னா அந்த பிலேயாம் கொன்று ஓடாதபடிக்கு கண் திறக்கப்படணும். அவன் சில காரியங்களை பேசணும். பிலேயாம் அதுக்கப்புறம் அவன் அநீதியத்தின் கூலியை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனுடைய கண் திறக்கப்பட்டு அவன் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லணும். என்ன சொல்லணும்? யாக்கோபே, உன் கூடாரங்கள் அழகாக இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்காக உயிரோட வைக்கிறாரு. கழுத சுவரோடு நசுக்குது. இங்கே கழுதை கர்வாலி மரத்தின் கீழே போகுது. சன்னல் பின்னலான கர்வாலி மரம். இதுதான் எபிராம் காடு. மோசமான ஒரு காடு பட்சித்த ஜனம் அதிகம். மோசமான ஒரு காட்டில் யுத்தம் பண்ணுற ஒரு நிலைமை தான் நம்மளுக்கு இப்போ. காடு பட்சித்த ஜனம். ஆனால் நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறதுனால சேதம் நமக்கு இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. இன்றைக்கும் பாருங்க, சேதங்கள் வந்துருச்சு. சேதங்கள் காதில் கேட்குதா? கேட்டுக்கொண்டிருக்கிறது. கேஸ் கிடைக்காது இனிமேட்டு. IOC கேஸ் விநியோகத்தை ஸ்டாப் பண்ணிருச்சு. கேஸ் இல்லை, வணிக கேஸ் நிறுத்தப்பட்டது, ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இட்லி தோசை கிடையாது இல்லையா? நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களே, எல்லாமே நமக்கு தெரியும். இந்த காரியங்களெல்லாம் நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் எங்கேயோ யுத்தம் நடக்குது, என்னமோ இல்லை, நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். யுத்தங்கள் வாசல் வரையும் வந்துவிட்டது. இந்த காலம் என்ன, ஆண்டருடைய அந்த யுத்தங்களின் செய்திகள் அந்த என் டைமுக்கு நம்ம நேரம் வந்துட்டோம். அதனால் இன்னும் கொஞ்சம் காலம் செல்லும், இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா
யுத்தம் வந்து அப்படியே நம்ம கொள்ளையாடுற வரைக்கும் நமக்கு தெரியாது. அப்புறம் எக்காலம் ஊதிரும், ரகசிய வருகை வந்துடும். அப்புறம் அப்படியே நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ இந்த காரியங்களை நம்ம வந்து நினைக்கணும். இங்கே அப்படி தான் பாருங்கள், அந்த கர்வாலி மரத்தின் கீழே அது போயிருச்சு. அவனுடைய அழகே அவனுக்கு ஒரு ஒரு சத்துருவாக ஒரு மாறுகிறது. அவனுக்கு ஒரு பிடிபடக்கூடிய ஒரு முகாந்திரமாக மாறுகிறது. என்ன அழகான முடி இருக்குது, படித்தோன்ல அவனுக்கு. அவன் வருஷாந்தரம் சிறைத்து கொள்வான். ராஜாவினுடைய நிறையின்படியே அவனுடைய தலைமேறி எப்படி இருக்கும், 200 சேக்கல் நிறையா இருக்கும். அந்த முடியே அவனுக்கு விரோதமாக மாறுது பாருங்கள். சில நேரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான தாளந்துகள், காரியங்கள் கன்னிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன போல் இருக்குமா, என்ன மாதிரி யாராவது நிற்க முடியுமா? சிலர் அப்படி மகிமை உரிந்து கொள்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க பாருங்கள். தாவீதுக்கு யார் வரணும், சாலமோன் வரணும். அப்சலோம் கையில் பிடுங்குறான். சிலர் பிடுங்குவாங்க நம்ம ஸ்தானங்களை, கேவலப்படுத்துவதற்காகவே சில ஸ்தானங்களை பிடுங்குவாங்க. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஆனால் அவங்களுடைய டேலண்ட்டே அவங்கள அசிங்கப்படுத்திடும். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்காது, கேவலப்படுவாங்க அவங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் வேதனைப்படுறது உண்மைதான். தாவீது வேதனைப்பட்டு வெறுங்காடாக நடந்து போனது, அழுதது உண்மைதான். தாவீதினுடைய அந்த அழுகை தேவனுடைய சமூகத்தில் கூக்குரல் கேட்காம இருக்குமா? இங்கே தாவீது சொல்லிட்டான், விட்டுரு, அவனுக்கு மறந்துடும், அவன் மன்னிச்சிருவான், அவன் விட்டுருவான். ஐயோ பிள்ளையாண்டான் நடத்துங்க. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் பார்த்துருக்காருல்ல, அவன் வெறுங்காலில் நடந்து போனதை விடுவாரா? விடவே மாட்டார். ஆண்டவர் விடவே மாட்டார் பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். வானத்துக்கு யாருக்கு விரோதமாக நின்ன? இந்த ஆசனாகிய தாவீதுக்கா நின்ன? தாவீது யார் தெரியுமா? குழிகளிலும் கெபிகளிலும் அப்படியே சுற்றி ஓடிட்டு இருந்தப்ப எனக்காக அவன் சங்கீதம் பாடினவன். ஆட்டு மந்தைக்கு பின்னாடி இருந்து அவனை பிடிச்சு எடுத்து சிங்காசனத்தில் உட்கார வச்சேன். தாவீது யார் தெரியுமா? அவன் நெருக்கப்பட்டவன், அவன் ஒன்றுமே இல்லை. நீ ராஜாங்கத்தில் வந்து நீ ராஜ்யபாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிற அப்சலோமே, உன்னுடைய அப்பா தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுடைய அந்த காரியங்கள், சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு, அப்படியே வனாந்தரத்தில் அப்படியே அவன் மேலே அப்படியே எல்லா விசஜந்துகள் போகிற அந்த காட்டுக்குள்ளே அப்படியே சுற்றி அலைந்து திரிந்து அவன் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பின்னாடி அவனுக்கு சமாதானம் இல்லை. சவுல் அவனை தொடர்ந்து பிடித்து பிராணனை கையில் பிடிச்சு கொண்டு ஓடி, காலங்கள் கையிலே கரத்திலே இருக்கிறதுன்னு சொல்லி சங்கீதம் 31:15 படி என் காலங்கள் கரத்திலவோ இருக்கிறதுன்னு என்னை நம்பி 38 வருஷம் காத்திருந்து ராஜ்யபாரத்தை வாங்கியிருக்கான். என்னுடைய தாவீது சாதாரணமானவன் இல்லை. அவனுக்கு விரோதமாக எழும்புறியா? அவனுக்கு எந்த பக்கத்துலேயும் நிம்மதி இல்லை. மனைவியோடு அவனுடைய வாழ முடியல. அவன் அப்படியே வெளியில் துரத்தப்பட்ட அனுபவங்கள். அவன் அப்படியே சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியே வனாந்தர வாசியாய் பரதேசி. ஆமாம், என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன்னு சொன்னவன் அவனுக்கு விரோதமாக நீ வரியா? உன்னை எவ்வளவு அழகா மன்னிச்சு உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். யாருக்கு விரோதமா? பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே அவன் தொங்கினான். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை. யாராவது விரோதமாக வராங்களா? யாராவது காரியமாக வராங்களா? விரோதமாக வருகிறவர்களுடைய நிலைமை இதுதான். தாவீதாய் நாம் இருந்தோம் என்றால் விரோதமாய் வருகிறவர்களுடைய நிலைமை இதுதான். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கினான். மனிதர்கள் நமக்கு எதிரிகள் அல்ல. மறுபடியும் இதை கருத்தில் கொள்ளுங்க. நம்ம இப்படி நினைக்கும் போது மற்றவங்களுக்கு விரோதமாலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. ஆண்டதை பார்ப்பார். சத்ரு இடரும் போது சந்தோஷப்படாதே, தேவனதை பார்ப்பார், உன்னை குற்றவாளியாக தீர்ப்பார். அதுவல்ல, அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் தான். ஆமாம், மனுஷிக ஆவிகள் சில நேரத்தில் கிரியை செய்யும். நம்ம தப்பித்து கொள்ளணும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் அவர்கள். கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அங்கே அவனை வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கட்சியும் கொடுக்க கடமையுள்ளவனாக இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி அவன் சொல்கிறான், 1000 வெள்ளிக்காசு கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா தாவீது ராஜா கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? என் பிராணனுக்கே நான் துரோகம் செய்கிறோம், நான் இருப்பேன், நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த காரியங்கள் என்ன நடக்கிறது அப்படின்னா, உன்னோட பேசிட்டு நான் இந்த காரியத்தை வீணாக செய்ய மாட்டேன், உங்கூட பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு யோவாபே அந்த காரியத்தை செய்கிறான். இங்கே கர்த்தராலே இந்த முகாந்தரம் உண்டாகிறது. காரியம் என்னன்னு சொன்னால், நீ தானே கூட்டிகிட்டு வந்த யோவாபே, நீயே செய்யணும் என்கிறதை போல அவன் செய்த அந்த காரியத்திற்கு அவனே அங்கே முடிவு உண்டாக்குகிறான். அங்கே கதை முடிகிறது. கர்வாலி மரத்தின் கீழே, அந்த சன்னல் பின்னலான அந்த கர்வாலி மரத்தின் கீழே அவன் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது, தன்னுடைய தலைமையில் மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அங்கே அந்த காரியம் சம்பவிக்கிறது. அவன் இறந்து போகிறான். குத்தி போடப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான். அங்கே காரியம் முடிகிறது. இதற்கு பின்னாடி நடக்கிறதான சில வேதனையான காரியங்கள். தாவீது அழுகிறான், அப்சலோமே என் மகனே. இந்த காரியங்களை அறிவிக்க ஓடி வராங்க, 2 பேர் ஓடி வராங்க. அந்த காரியங்களெல்லாம் பின்னாடி விரிவாக சில காரியங்கள் இருக்கிறது. அது நம்ம சமயமாகும் போது நம்ம பார்ப்போம் அந்த காரியங்களை. அப்போ இங்கே என்ன நடக்கிறது? அப்சலோம் இறந்துட்டான், அவ்வளவுதான். இந்த அதிகாரத்தில் 2 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்க, 33வது வசனம். அப்பொழுது ராஜா மிகவும்
மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இதுதாங்க தாவீது. இதுதான் தாவீது. நான் செத்து போனால் பரவாயில்ல, ஏன்னா அவன் குழந்தைங்க மேலே அவ்வளோ பிரியம். அந்த முதல் குழந்தை இறக்கும் போதே அந்த குழந்தைக்காக உபவாசித்து அழுதவன். பின்னாடி இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே அதன் இடத்திற்கு நான் போவேன் என்று தன் இருதயத்தை தேற்றிக்கொடும். குழந்தைங்கன்னா பிடிக்கும், தன்னுடைய குழந்தைகளுக்கு தீங்கு செய்யவே மாட்டான். இதுதான் தாவீது. இதுதான் தாவீது. தாவீதினுடைய குணாதிசயம் அதே தான் ஆண்டவருடைய குணாதிசயம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கி அப்படிதான். இன்றைக்கி ஆண்டவர் அழுகிறார், அப்சலோமே, என் மகனே, என் மகனே, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து ஓடுறமா, ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறமா, தேவனுக்கு விரோதமாக நிற்கிறமா, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிறதான எத்தனை அப்சலோம்கள், இன்றைக்கு எத்தனை அப்சலோம்கள் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணராதபடிக்கு, தேவனுடைய வார்த்தை உணராதபடிக்கு எத்தனை அப்சலோம்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அப்சலோமே, என் மகனே, என் மகனே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கதறுகிறது. ஆண்டவருடைய சத்தம், உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினனே, உனக்காக நான் என்னுடைய காரியத்தை கொடுத்தனே, நீ இப்படி போறியே, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கி உன்னுடைய காரியங்களை இழந்து கொண்டு எத்தனை அப்சலோம்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி போகிறாங்க. எத்தனையோ அப்சலோம்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சு கொண்டு போகிறாங்க. தாவீதுக்கு விரோதமாக எழும்புறாங்க, தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாக எழும்புறாங்க. அந்த அப்சலோம்கள்லாம் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கி கொண்டிருக்கிறாங்க. கழுதை அப்பாலே போனது போல கிருபை அவர்களை விட்டு போகுது, கிருபை அவர்களை விட்டு போகுது. அப்படியே அவங்க போயிடுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? இந்த மாதிரி அப்சலோம்கள் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம சபையில் இருக்கலாம், நம்ம சுற்றிலும் இருக்கலாம். அந்த அப்சலோம்களுக்காக ஒப்பு கொடுக்கலாமா? ஆனால் காரியம் என்னன்னா, தாவீதா நம்ம இருக்கணும். தேவராஜ்யம் நம்ம மூலமாக குடும்பத்துக்குள்ளே வரணும், நம்ம தேவராஜ்யத்தை உள்ளே கொண்டு வரணும். ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? அப்சலோம்களுக்காக அப்படியே நம்ம கதறலாமா? நம்ம தாவீதா மாறலாமா? ஒருவேளை நம்ம அப்சலோமுக்குரிய குணாதிசயங்கள் இருக்குதா? ஒப்பு கொடுக்கலாமா? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், தெளிவாக பேசி இருக்கிறார், திட்டமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் கதறுகிறது, நமக்காக கதறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே, தாயை போல உணவு தருபவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தாயை போல உணவு தருபவரே, ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவளாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவளாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவளாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவளாக்கி சேர்த்து கொண்டவரே. எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி
ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் கொடுப்பேன், செல்ல பிள்ளையாய் உன்னை மடியிலே வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே, தாவீதின் இருதயம் கதறுகிறது. காட்டிலே யுத்தம் நடக்கிறது. நம்ம யார்? அப்சலோமா? தாவீதின் படையிலே இருக்கிறவங்களா? தாவீதின் குமாரனாகிய அவர் பக்கமா இருக்கிறவங்களா? இல்ல அப்சலோம் பக்கம் இருக்கிறவங்களா? ஜெயம் யாருக்குன்னா தாவீதின் குமாரனுக்கு தான் ஜெயம். உன்னதங்களிலே ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எருசலேமுக்குள்ள அவர் வராரு. அவர் பக்கம் நம்ம இருக்கும்போது ஜெயம் நமக்கு தான். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னாடி செல்றாரு. கிருபையா எங்களை ஆண்டவரை நேசிக்கிறவரே, இந்த கூடுகை கொடுத்தவரே, வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவரை வார்த்தைகளால் திடப்படும்படி கிருபை எங்களுக்கு வைத்தவரே, யுத்தங்கள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு யுத்தம் நடக்குதுப்பா, ஆவிக்குரிய யுத்தம் நடக்குதுப்பா. இந்த யுத்தத்தில் நாங்கள் யாரு? இந்த யுத்தத்தில் எந்த சார்பில் நாங்கள் இருக்கிறோம்? ஆண்டவரை தாவீது பக்கம் இருக்கிறோமா, இல்லை அப்சலோமுடைய அந்த காரியத்தில் இருக்கிறோமா? நாங்கள் அப்சலோமா போயிடக்கூடாது. ஆண்டவரே, எப்பிராயிமே எப்படி கைவிடுவேன்னு துடிக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கிருபைக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ கரைமைகளை வழி நடத்தட்டும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அபிஷேகம் ஆண்டவரை நிரம்பி வழியட்டும். கர்த்தருடைய காரியத்தில் எங்களை நிலை நிறுத்துங்க, பலப்படுத்துங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க. முழுவதுமாக எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.